ஊழிகாகவும் தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் இந்த சுவிசேஷத்தை செய்கிறேன். எங்கள் தாத்தா செஞ்ச மந்திரத்தை இன்றைக்கு எடுக்கும்படி அநேக பில்லிச்சூனி கட்டிலிருந்தும் பிசாசு பிடியிலிருந்தும் டாக்டரால் கவலைப்பட்டவர்கள், கர்ப்பத்துகன் இல்லாதவர்கள், திருமண தடைகள், வீடு காட்ட முடியல, கடை பிரச்சனை, இன்றைக்கு இந்த ஊழியத்தை கனமான ஊழியத்தை செய்யும்படி தேவ அவன் உதவி செய்திருக்கிறார். நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லை. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும் பாப்பா மாதிரி, நல்லா கவனிக்கணும், நல்லா பாருங்க. இது சிறு கூட்டம் தான், எனக்கு சந்தோஷம் தான். நான் பெரிய பெரிய கூட்டத்தில் போனேன் அப்படின்றதெல்லாம் கூட வந்து அவங்களுக்கு தெரியும். 10 ஆத்துமா இருந்தாலும் அது ஆத்துமா தான். ஒரு திருச்சபை நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வர ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறது மிக மிக ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் பார்த்தீங்கன்னாக்கா விடுதலை விழுந்தது ரொம்ப கஷ்டம். எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி நிற்கணும், சும்மாலாம் கிடையாது. ஒரு பக்கம் மந்திரவாதி போராடுவோம், ஒரு பக்கம் சத்துரு போராடும். இப்படி 13 போராட்டம் மட்டும் தான் அந்த ஊழியம் நடந்து கொண்டு இருக்குது. இந்த சென்னை படத்தில் நான் மறைஞ்சுக்கிற ஒரு பட்டணம் தான், மறைஞ்சுக்கிற ஒரு ஆளு தான். சென்னை படம் எனக்கு தெரியாத ஆள் கிடையாது. திருவள்ளூர் மாவட்டத்தில், வேலூரில், பொசுவாகத்தில், ஐனவாகத்தில், பெரம்பூரில், வில்லிவாகத்தில், கொளத்தூரில், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். எனக்கு தெரியாத ஆளே கிடையாது. ஆனால் சீக்கிரத்தில் எங்கே நவர மாட்டேன். ஏன்னு சொன்னாக்கா மற்ற ஊழிகா நம்மளுக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டுங்க. கர்த்தர் அழைப்பு கொடுத்தா தான் எந்த இடத்துல போகணும், முடியலன்னு சொன்னா தான் போகணும். அந்த முடியலன்னு சொல்லிட்டா கூட சரி, தேவ ஆவியான வெளிப்பாடு கொடுத்தாங்கன்னா கட்டணும், டக்குன்னு போயிடுவேன். ஏன் போயிடுவேன்னாக்கா அவங்க மறிச்சுட்டா என்ன பண்றது? நிறைய இடத்துல போய் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போறதுலாம் மறித்தாலும் உண்டு, 6 ஹவர்ல மறித்தாலும் உண்டு. எனக்கு அது பெரிய வேதனை. பிசாசு அவனுக்கு தெரியும், வரவன் சும்மா விட மாட்டான், நம்ம வந்தா காலி பண்ண அவனை காலி பண்ணிட்டு. அதனால உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இந்த சிறு கூட்டமானது சில நாட்கள் கழித்து பெரிய கூட்டமா மாறப்போகுது. பெரிய கூட்டம்னா எப்படி? பெரிய கூட்டம்னா எப்படி? இந்த கூட்டம் ஆரம்பிக்கிறது எவ்வளவு பிரச்சனைன்றது எனக்கு தான் தெரியும், அது பொருளுக்கு தெரியும். அதே மாதிரி தேவடைய பிள்ளைகளை ஞானஸ்நானம் எடுத்தாலும் கை தூக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் இடத்துக்குள்ள ஆத்துமாக்குள்ள, ஐயா என் வாழ்க்கையில ரொம்ப பாடியா, ரொம்ப நிந்த, ரொம்ப அவமானம், ரொம்ப நெருக்கம், ரொம்ப உபத்திரம், மன உளைச்சல், மன வேதனை, மன சஞ்சலம், ரொம்ப நெருக்கம், கிறிஸ்து வாழ்க்கையில நான் அனுபவித்து கொடுக்குறேன். நான் சொல்லுங்க, கை தூக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி நல்ல தான் இயேசு இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. விசாலமான வாசலில இயேசு இல்லை, நெருக்கமான வாசல் தான் இயேசு இருக்கிறார். நான் பட்ட பாடுகள் அதிகம், நான் பட்ட உபத்திரம் அதிகம். என் சாட்சி பெருசு, சாட்சி ஒன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அந்த சிறு கூட்டத்துக்கு ஒரு நல்ல ஒரு சிறிய செய்தி நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த சிறிய செய்தி தான் நீ உலக நான் பேசும்போது இது கேட்ட செய்திதான் சொல்லலாம். அது ஆழங்கள் என்ன, ஆழமான கருத்து என்ன, என்ன நடந்தது இன்றைக்கு இந்த வீட்டுல நீங்க கால் வைத்திருக்கீங்க. இந்த வீட்டுல இன்றைக்கு கால் வைத்தீங்க. இந்த வீட்டுல கால் வைத்த ஒவ்வொரு நபரும் உங்க வீட்டுல இயேசு கால் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, நம்ம சேதிக்கு நேரா கடந்து போகலாம். யார் வரா பைபிள் வாசிக்கணும்? யார் வாசிக்கணும்? மார்க் 2 1 வாசிமா. சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு, செய்தி கேட்டீங்களா இல்லையா?
இங்க என்ன பார்க்கணுமே, நீங்க பாட்டு பேசுறீங்க. ஒருவேளை நான் பேசுறது புரியலையா? நான் பேசுறது புரியல சொன்ன அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அழிலே வரலையாப்பா? புரிந்தா எப்படி? பல்லவ ராஜ்யம் போனோமா வேணாவா? பல்லவ வாசி, நீங்க பல்லவ வாசி தானே, சத்தமா அழிலையா கூறணும். மறுபடியும் என்ற வார்த்தை என்ன சொல்ல, சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகருக்கு போனார். அப்ப மறுபடியும் இந்த வார்த்தை என்னன்னாக்கா, அந்த வீட்டுக்கு அடிக்கடி இயேசு போகிறார். எந்த வீட்டுக்கு போகிறார்? கப்பர்நகர் என்ற ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு இயேசு அடிக்கடிக்கு போகிறார். ஆனா அன்றைக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். வீட்டில் இருக்க இடமில்ல. நல்லா கவனிக்கணும். இது நீங்க கவனிச்சாதான் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம். நான் பயம்லாம் கொடுத்துல. இந்த பிரசன்ஸ, இந்த செய்தியை உன் ஆத்துமாக்குள்ள ஏறணும். உங்க சிந்தில நினைவு கொண்டு உங்க வீட்டுல போய் கால் வைக்கும் போது உங்களோட இயேசு இருப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை இல்லையா இது சின்ன செய்தி தான் சொல்லலாம். சிறு கூட்டத்துக்கு இந்த செய்தி போதும். எனக்கு பல விதமா செய்தி கொடுக்க நான் வெளியே சொல்ல மாட்டேன். முடிந்தராத ஆள் போல தான் இருப்பேன். கூட்டத்துக்கு அதுமே செய்தி தரலாம், பிரச்சனை இல்லை. இது ஒரு சிறிய கூட்டம். சிறிய கூட்டமா இல்லையா? பெரிய கூட்டமா? சிறிய கூட்டம். இந்த சிறிய கூட்டத்துக்கு நீங்க வந்தங்களா நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா ஜீவிக்கணும். வீட்டுல 8 முட்டை இருக்கணும், அது ஒரு பகுதி தான். ஆனா உங்க வீட்டுல இயேசு இருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி இருந்தா, எப்படிப்பட்ட ஜீவன் நமக்குள்ள இருந்தா இயேசு உங்க வீட்டுல இருப்பாரு, இயேசு இருக்கிற வீட்டுல எப்படிப்பட்ட சமாதானம் இருக்கும் என்று நான் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் சொல்லி கொடுப்பேன். ஆனா இன்றைக்கு உங்க வீட்டுல இயேசு கால் வைக்கணுங்க. யார் கால் வைக்கணும்? ஜீவனுக்கு வழி இயேசுல இன்றைக்கு இயேசு இங்க இருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஜீவனுக்கு வழி இயேசு. ஆமா, இன்றைக்கு இயேசு இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. கப்பர்நகர் என்று ஒரு இடத்துக்கு, ஒரு வீட்டுக்கு அதிகமா அநேக நாட்கள் போய்கொண்ட இயேசு அவர் போற வழியில அதிகமா போவார். அன்றைக்கு அந்த வீட்டுக்கு போகும்போது திரளான ஜனங்கள் கூடி வந்தார்கள். கூட்டத்தை பார்த்தீங்கன்னா மிகுதியான கூட்டம். வீட்டுக்குள்ள போக முடியல, வீட்டு வாசல்ல போக முடியல. திரளான ஜனங்க. ஜனம் நவர்ற மாதிரி தெரியல. இயேசு வந்துட்டார், இயேசு வந்துட்டாருன்னா நவரும் இல்ல கூட்டம். இதே இதே இந்த இந்த ஒரு பொசிஷனை என் வாழ்க்கையில வந்து செஞ்சார். எனக்கு அது மிக ஆச்சரியமாய் காணப்பட்டது, அதிசயமாக காணப்பட்டது. வேலூர்ல ஒரு கூட்டம் என்னை வச்சாங்க ஒரு சத்திரத்துல. அந்த சத்திரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சத்திரம் நம்பி போச்சு. நிறைய செலவு பண்ணிக்கிறாங்க. ஆட்டோக்கு, அலௌன்ஸ்மெண்ட்டுக்கு, போஸ்ட்டுக்கு, சத்திர வாடகை, சாப்பாடு. ஒரே கூட்டம் தான். அந்த கூட்டம் மிஞ்சி போனா ஒரு 6 கூட்டம் தான். ஆனா செலவு ஜாஸ்தி. அந்த கூட்டத்தில் பாருங்க, இது இயேசு வச்சுதான் என்னால சொல்ல முடியும். இயேசு நமக்குள்ள இருந்தா அவர் என்ன சின்ன அதை செய்யலாம். ஹல்லேலூயா. யார் நமக்குள்ள இருக்கணும்? இயேசு நமக்குள்ள இயேசு இருந்தா அந்த வேலையை நம்மளும் செய்யலாம். ஹல்லேலூயா. அங்க பாத்தீங்கன்னா திரளான ஜனங்கள் வந்தாங்க. வெளியூர்ல தான் ஜனம் வந்தாங்க. விழிச்சுனி கட்டுல, பிசாசு பிடியில, டாக்டர் கருவிட்டவங்க, கர்ப்பத்துக்கு 7 வருஷம் இல்லை, 4 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, வீடு கட்டவும் இல்லை. இதெல்லாம் ஆவியானவர் சொன்னார். அப்ப நான் சொன்னேன், நான் சொல்ற ஆள்லாம் முன்னாடி வரணுங்க. நீ வீடு கட்டுறது காசு சேர்த்து வைக்கிற, காசு செலஞ்சு போகுது. நான் சொல்ற வார்த்தை புரியுதுங்களா? வார்த்தை புரியுதாமா? பிள்ளைங்க விட்டுரு, நீங்க கவனிமா. வீடு கட்டுறது காசு சேர்த்து வைக்கிற, அந்த காசு செலவு போகுது. ஒரு அம்மா மன வேதனையோடு, மன பாரத்தோடு வந்திருக்காங்க. 2 பையன் அந்த அம்மாக்களை பேசுறதே கிடையாது. அந்த அம்மா போற வரையும் அழுதுந்தாங்க. அப்போ கர்ப்பத்துக்கு தடை அநேகர் வந்தாங்க. கை வைக்கும் போது துளின கூட்டமும் உண்டு, எகிரி குச்சாலும் உண்டு. இதெல்லாம் இயேசு செஞ்ச அற்புதங்க. எனக்கு ஒன்றும் பெருமை இல்லை. எனக்கு கூட வாசம் பண்றது இயேசு, அவர் தான் செஞ்சார். அது ஒரு அற்புதம் நடந்தது. அது எனக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம் ஊட்டினது. அந்த வேலூர் சுற்றி பகுதியில் கிராமத்துல 2 தாயார் வந்தாங்க. அந்த கிராமத்துல உள்ளே போக முடியாதான், ஃபுல்லா இந்து தான்.
கிறிஸ்துன்னு சொன்னாலே கட்டத்தை வருவான் அடிக்கிறதுக்கு. கிறிஸ்துவ உள்ள கால் வைக்கக்கூடாது, ஒரு கீர்த்தனமா பார்ப்பான். அந்த 2 பேர் வந்து விடுதலை பெற்றுட்டு அவங்க ரட்சிக்கப்பட்டு இங்க சொல்லியிருக்காங்க, எங்க ஊர்ல சபை வைங்க. நீங்க அந்த கூட்டம் நடத்துறது யாருன்னு சொன்னா 10 பேர் சேர்ந்து நடத்துறாங்க. அந்த 10 பேருக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆகி போச்சு. என்னடா இப்படி ஒரு கிராமத்துல அது உள்ளே போக முடியாது, இந்த ஐயா வந்து கூட்டத்தை வச்சு நடத்தி முடிச்சோம். அந்த தாயார் இப்படி சொல்றாங்களே, இவங்களுக்கும் ஒரு பயம் கலக்கம், லோக்கலாக இருந்தாலும் ஒரு பயம் கலக்கம், எப்படி போய் நம்ம வைக்கிறது. ஃபோன் பண்ணாங்க, ஏசு இருக்கிறாரு ஐயா, நான் ஜோம் பண்றேன், எங்க வைக்கலாம்னு ஆராய்ச்சி பண்ணி நீ வை அப்படின்னு. திருப்பி ஒரு தம்பி ஊழியக்கார, அவருக்கு கல்யாணம், அவன் காரைக்கு நோட்ஸ் வச்சுட்டு போயிட்டான். ஏன் கண்டிப்பா நீ வந்து தான் ஆகணும், என் கல்யாணம் வந்து ஆச்சரியம் போனாங்க. ஏன் இதை சொல்றேன்னாக்கா, சரி இவ்வளவு தூரம் வந்தானேன்னு சொல்லிட்டு அவனை கூட்டு ஹைதராபாத்தில் போய் பிரியாணி வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். சரி நான் என் காருக்கு ஒரு டிரைவர் போட்டு நான் புறப்பட்டு போறேன். அருமையானதோட பிள்ளைகளே, 2 மீட்டிங் வச்சு வைத்தாங்க. 2 மீட்டிங் அன்னைக்கு அற்புதம் ஆண்டு செஞ்சார். நான் இல்லை, அவர் தான் செஞ்சார். எனக்குள்ள வாசம் பண்றது இயேசு. அவர் நேற்று முன்பு மாறாதவர், அவர் அதிசயமானவர், அவர் ஆச்சரியமானவர். அப்ப பாத்தீங்கன்னா அந்த கல்யாணத்துக்கு நான் போறேன். இதை பார்த்தது திரளான ஜனங்கள், ஜனம்னா விசுவாசி இல்லைங்க, எல்லாம் ஊழியக்காரன் சேர்ந்துட்டான், சுட்டு போட்டான். இந்த ஐயா வந்துட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியல, நம்மளை பார்க்க வெளியே வந்து நான் ஜெபிச்சுட்டு வந்துட்டேன். நான் வந்துட்டு பேர் நிறைய அற்புதம் நிறைய வீட்டில் நடந்திருக்குது. அது ஒரு தாயார் என்னை மடிக்கிட்டாங்க. தாயாருன்னு சொல்ல முடியாது, அந்த அம்மாவுக்கு ஒரு 40-38 வயசு இருக்கலாம். வாலிமான பொண்ணு இருக்கு, வயசு தெரியல. அந்த அம்மாவுக்கு அந்த வீட்டில் போய் மீட்டிங் முடிச்சு போய் ஜெபிச்சேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா எங்க வீட்டுக்கு நீங்க வந்து காலை வச்சிங்க, நான் இன்னைக்கு சமாதானமா இருக்கிறேன், ஆச்சரியமா இருக்கிறேன், உங்களை நான் சாவு வரையும் மறக்க மாட்டேன். அழைத்துட்டு போட்டாங்க அந்த அம்மா. அப்புறம் ஊழியக்காரன் ஒன்னா சேர்ந்து இவங்கெல்லாம் போய் வந்துட்டாங்க மாப்பிள்ளையாங்க. திருப்பி அந்த கூட்டும்போது 10 பேர் பின்னாடி வந்தாங்க. எல்லாம் போட்டோ எடுத்துட்டு நான் சுத்தி கூட வந்தால் 2 பேர் சுற்றி பாக்குறாங்க, என்னடா இவ்வளவு கூட்டம் சேர்ந்து வச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு போல நமக்குள்ள சுபாவம் இருக்குமானால் நான் எங்க போறோமோ அங்கெல்லாம் நம்முடைய இயேசு வருவார். ஒரு மனிதனுக்குள்ளே இயேசுவின் சுபாவம் உள்ள இருக்குனாங்க. அப்ப திரளான கூட்டம் அந்த வீட்டுல நிறைஞ்சிருக்கும் போது உள்ள போக வழி இல்லை. அடுத்தது வாசிக்கணும் தம்பி, வாங்க. உள்ள போக வழி இல்லை, ரொம்ப கஷ்டம். எங்க பார்த்தாலும் கூட்டம் மிகுதியாய் காணப்படுகிறது, ஒன்றும் செய்ய முடியல. 3 வாசிமா தம்பி, வாசிமா. 4 பேர் திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திருப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடைக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரளான கூட்டம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால திமிர்வாதக்காரன் சொன்னா நல்லா கவனிக்கணும். நீ கவனிச்சாதான் நான் செய்தி கொடுக்க முடியும். எழுந்திரிக்க கூடாது, இதோட எழுந்து கூடாது, கீழே உட்காரு, கீழே உட்காரு. அப்ப திமிர்வாதக்காரனா கை காலெல்லாம் இழுத்துக்கிட்டு நடக்க முடியாது, படுத்து படுக்கையாதான் இருப்பான். அவன் நடக்க முடியாது, சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது. அருமையானதோட பிள்ளைகளே, உங்க வீட்டை ஒரு ஓடு போட்ட, அந்த காலத்து பழைய ஓடு போட்ட வீட்டை மரத்தெல்லாம் அறுத்து ஓடுலாம் தூக்கி வீச்சு எரிஞ்சிட்டு ஒரு நார்காட்டுல 10 கொண்டிருக்கிறான், அவனை கயிறு கட்டி இறக்குறாங்க. நீங்க ஒத்துப்பீங்களா? ஆனா அந்த வீட்டுக்காரர் ஒத்துனாங்க. ஏசு என் வீட்டுல இருந்தாலும் அவங்க சந்தோஷமா ஆகி போச்சு. என்ன பண்றது அவங்க ஒன்னும் புரியல. ஆனா வீட்டை திறப்பாக்கி 4 பேரு அந்த கட்டில் இருக்கிற மனிதனை திமிர்வாதக்காரனை உள்ள இறக்குறாங்க. நல்லா கவனிங்க, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். என்னன்னாக்கா, திமிர்வாதக்காரன் அவன் பல நாள் திமிர் பிடிச்ச வியாதிதான். ஆனா இறக்குற 4 பேரு அவங்க யார் தெரியுங்களா? ரட்சிக்கப்படாத ஒரு நபர். ஹல்லேலூயா. யாரு? ரட்சிக்கப்படாத ஒரு நபர். ஆனா இயேசு பல நாள்
இந்த வீட்டுக்கு வந்தனால அவனுக்கு காதுல கேட்க கொண்டு இருக்கிறாங்க. இயேசு வராரு, அநேக அற்புதம் நடக்குது, அனைவரும் வியாதிசம் குணமடைகிறான், மருத்துவ எழுப்புறாரு, இப்படி படுத்து படிக்க அவனை எழுப்புறாருன்னு சொல்லிட்டு அவன் கேள்விப்பட்டு இந்த 4 பேருக்குள்ள உலகாத்தான் தான் அவன் நல்ல ஒரு நபர் கிடையாது. ஆனா அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. என்ன வந்தது? விசுவாசம். இயேசு வந்து விட்டாயா, இந்த திமிர்வாதக்காரனை கொண்டு போய் சுகப்படுத்தணும். ஹல்லேலூயா. ஏசப்பா என்ன வழிமா? ஜீவனுக்கு வழி இயேசுவே. இந்த ஜெப வீட்ல இயேசுக்கு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாவே இந்த சத்தியத்தை கேட்கிற நபர்களே, இன்றைக்கு இயேசு வந்திருக்கிறார். நான் 4 மாசமா இங்க ஜெபத்துக்கு வரேன் சொல்றாரு. கை தூக்கி பார்க்கலாம். நான் தம்பி கேட்டேன், 4 மாசமா நடத்துறேன்றாரு. அம்மா, ஜீவனுக்கு வழி இயேசுவே. அப்ப எத்தனை பேர்மா நீங்க கொண்டு வந்தீங்க? நான் 2 பேர் கொண்டு வந்தையா, நான் ஒரு ஆளை கொண்டு வந்தேன், நான் ஒரு 5 பேர் கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. கை தூக்கும் பார்க்கலாம். ஜீவனுக்கு வழி இயேசுவே. இந்த திருச்சபையில, இந்த சிறிய கூட்டத்துல நீங்க யாரு கொண்டு வர்றீங்களோ நல்லா புரிஞ்சுங்க. நீங்க அநேகர் ஊழியம் பண்றாங்க. ஆனா எனக்கு லக்கு என்னன்னாக்கா, எனக்கு பணமே எனக்கு போகாது. நான் சின்ன வயசுல பணத்தை பார்த்தால் இன்னும் பணத்தை பார்த்துன்னு தான் இருக்கிறேன். என்ன அப்ப நீ வசதியா? நான் வசதியானலாம் கிடையாது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஆளு தான். பிள்ளைங்க வேலை செய்யறாங்க. யாருக்குள்ள இதுவல தேசத்துக்கு ஜெபிக்கணும், பகல்ல ஆத்மா ரட்சிப்பு உண்டாகணும், இந்த எண்ணம் இருக்கிற ஆளுக்கு பணம் வந்து கொண்டே இருக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எண்ணம் இருக்கிற நபருக்குள்ள இப்படி செயல்பாடு இருக்குதுன்னாக்கா அவங்களுக்கு பூலோகாரம் 8 மூட்டை வந்துடும். வீடு, காரு, பங்களா, பணம், எப்ப துணி வருமோ எல்லாத்தையும் கொடுப்பாரு. நமக்குள்ள என்ன அபிஷேகம் இருக்கணும்? அநேகருடைய கண்கள் திறக்கப்படணும், ரட்சிப்பண்ட பாத்துமாது உண்டாகணும். அப்ப ஜீவனுக்கு வழி இயேசு இந்த திருச்சபையில நீங்க ஆத்துமக்களை கொண்டு வந்து விட்டீங்கனாக்கா நல்லா கவனிக்கணும். ஆத்துமக்களை கொண்டு வந்து விட்டீங்கனாக்கா உன் குடும்பத்துக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யாருக்குள்ள இந்த அபிஷேகம் இருக்கிறதோ நல்லா கவனிக்கணும் தாய்மாரே. யாருக்குள்ள இந்த எண்ணம் இருக்கிறதோ, யாருக்குள்ள இந்த ஏக்கம் இருக்கிறதோ, யாருக்குள்ள இந்த இழுப்பு இருக்கிறதோ, யாருக்குள்ள இந்த அங்கலாய்ப்பு இருக்கிறதோ, உங்களோடு இயேசு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது சின்ன செய்தி தான். இயேசு நம்மளோடு இருக்குதுங்க. ஆமென். அது நம்முடைய சுபாவம் தான். தன்னை போல பெரிய நேசி. ஆனா உலகத்தை சொல்றான், நான் பெற்ற இன்பத்தை இந்த வைகன் தரணுன்றான். ஆனா வேதவசனம் புரியுது, தன்னை போல நேசி. நான் 30 வருஷத்துல இந்த அனுபவத்துல 15 வருஷம் நான் சோசியல் ஒர்க் தான் பண்ணேன். அப்படின்னா என்ன? ஊழியத்தின் பாதையில அநேகர் ஊழியக்காரர் உருவாக்கி கொள்றது, ஊழியக்காரன் போய் உதவி பண்றது, அவன் கஷ்ட நஷ்டத்தை தாங்கிறது, திருசாபியை தாங்கிறது, இப்படியே தான் ஓடிக்கொண்டு இருந்தேன். சம்பாதிச்ச பணத்தை அவனுக்கு தான் செலவு பண்ணேன். ஆனா எங்க மணி கணக்கு கேட்க மாட்டாங்க. இன்னைக்கும் கணக்கு கேட்கிறேன். நம்ம மதக்காரால தான் இன்னைக்கும் கணக்கு கேட்கிறேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க சொல்றாங்க, பசங்க தான் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க, வீடு பத்தலையே, வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணேன், காம்பவுண்ட் போட்டேன், வீட்டில் எல்லாமே இருக்குது. அவங்க சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சேன். ஆனா 15 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 30 வருஷம் ஜபத்துல 5 வருஷம் ஜெபிச்சிருந்தேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் கழிச்சு அழைக்கிறாரு? 5 வருஷம் கழிச்சு. அது வரைக்கும் நான் பொறுமையா தாங்க இருந்தேன். எங்க போய் கை நீட்டலுங்க, சாட்சி உண்டு. பைபிள் வச்சுட்டு சொல்றேன். நான் கை நீட்டுறேன், சீக்கிரத்தில் கை நீட்ட மாட்டேன், சீக்கிரத்தில் எங்கேயும் போக மாட்டேன். அப்படி ஒரு சுபா எனக்கு உண்டு. அதுபோல அருமையாத்தோட பிள்ளைகளை 15 வருஷத்துக்கு அப்புறம் கர்த்தர் பேசுறான். இன்னும் சுவிசேஷத்துக்கு நான் அழைச்சிருக்கிறேன், திருப்பி பேசுறேன். அப்ப அழைச்ச தேவன் உண்மையுள்ள தேவனா இருந்தால் எனக்கு பேரை கூடிய அப்படின்னு தான் கேட்டேன். நான் அதிகாரமா கேட்பேன். ஏன்னா அதே காரணம் நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். நான் டாக்டர் போய் 30 வருஷம் ஆச்சு. நல்லா கவனிங்க. டாக்டர் போய் எத்தனை வருஷம் ஆகுது? 30 வருஷம் ஆகுது. கடன் வாங்கி 30 வருஷம் ஆகுது. நீ நிறைய ஊழியக்கார வீட்டுல இன்ஸ்டால்மெண்ட்ல அச்சு போட்டேன், நான் மகளிர் காசு வாங்குறேன், நைட் டேஸ் வாங்க ஆள் வந்து நிற்பாங்க, டென்ஷன் பிபி ஏறும் பார்க்கும்போது. அப்படின்னா விசுவாச வாழ்க்கை. விசுவாச வாழ்க்கைன்னா இயேசு கொடுக்கணுங்க. அந்த காசு நீ செலவு பண்ணணும். இது வந்து நான் யாருக்கும் போய் காசு கேட்டதும் கிடையாது. ஹல்லேலூயா. என் பிள்ளை கல்யாணம் பண்ணேன், வரதட்சணை வாங்காதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஹல்லேலூயா.
என்ன பண்ண? ஆமா, வரதட்சணை வாங்கலையா? வாங்காதான் கல்யாணம் பண்ண. எங்க அண்ணன் சண்டை போட்டார். பெரிய பணக்கார சண்டை போற கூடுதே பேசணும், பேசவே கூடாது. ஏன் பேசக்கூடாது? இன்னைக்கு கப்பல் நபர்களே அந்த தெருவில் அந்த வீட்டில திருவாகலை இறக்கி திருப்பாக்கி அது உள்ள இறக்கும் போது யாரை பார்த்தா தெரியுங்களா? அந்த 4 பேர் தாங்க விட்டு பார்த்தார். ஹல்லேலூயா. யாரை பார்த்தாரு? அந்த 4 பேர் தான் விட்டு பார்த்தா. இவனுக்குள்ள இது விசுவாசம் என்ன? இப்படிப்பட்ட வயதாக்கி நிற்கிறதே அப்படி விட்டு பார்த்தார். அப்ப எங்க அண்ணன் எங்க சண்டை போறாரு. பேசணும்னா பேசக்கூடாது. ஏன்டா நான் ஊழியர் செய்யணும், இயேசுவிலிருந்து வெளிப்படணும், அநேகர் விடுவிக்கப்படணும். நான் வரதட்சணை பத்தி பேசுறேன், ஊழியம் ஆயிடுறேன். நீ சொல்ல ஆள் இருக்குதா? அல்லேலூயா. நான் சாட்சி சொல்றேன். சொல்ல ஆள் இருக்கா? போன மாசம் ஊழிக்காக ஐயா வரதட்சணை கேட்க கூடாது. ஐயோ பேசுறதே பாவம். உங்க பாசம் தான் பேசுறதே பாவம். அப்ப பணாசம் உள்ள இருக்குது. என்ன இருக்குது? பணாசம் உள்ள இருந்தா இயேசு இருக்க மாட்டார். பாதியிலே ஊழி அழிஞ்சிடும். இன்னைக்கு பாலையா தேடுற காரணம் அதுதான். இயேசு உள்ள இருக்கிற காரணம் அதுதான். ஜனங்க விடுவிக்கப்படணும். அப்ப நான் சொன்னேன் எங்க அண்ணங்க இல்ல, இயேசுல இருந்து வெளிப்படணும் தான். இந்த வரதட்சணை பேசக்கூடாதுன்னா அநேகர் விடுவிக்கப்படணும், அநேகர் ரட்சிக்கப்படணும். அருமையானதோடு நீ கார் வாங்கலாம், பங்களா வாங்கலாம், வீடு வாங்கலாம், பூலோகத்துல சுகமா வாழலாம். ஆனா பரலோகம் போகும்போது அங்க ஜட்ஜி உட்கார்ந்து இருப்பாரு. உங்களை கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி? இலவசமா ரட்சிக்கு பெற்றாயே, இலவசமா அபிஷேகம் பெற்றாயே, உன் மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டான்னு கேள்விதான் முதல் கேள்விதான். அப்ப பையில எடுத்து பார்ப்பாங்க. ஆட்டுக்குடி ஜீவ புஸ்தகத்துல உங்க ஃபைல் எல்லாமே இருக்கும். எப்பப்ப என்னென்ன பண்ணன்ட்டு அது எத்தனை ஆத்மா ரட்சிக்கப்படுது இருக்கும். எடுத்து பார்த்து ஆத்மா ரட்சிப்புனா நிச்சயமாவே பரவராஜ்யம் உண்டு. ஏன் நான் சொல்றேன்னா 20 நேரத்துல தேசத்தை ஜெபிக்கும் போது பகல்ல ஆத்மா ரட்சிப்போடு ஊழியம் செய்யும் போது அவன் ஜீவித்துல சுபாவ மாற்றம் உண்டாகும். அவன் ஜீவித்துல பாவம் வராது. இயேசு சுபாவம் உள்ள வெளிப்படும். இயேசு போல ஜீவிக்கலாம். அப்ப அநேக ரட்சிப்பட்டு இருப்பாங்க. ஆனா பலருக்கு எளியா போகலாம். இந்த பூலோகத்துல கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும் அழிஞ்சாக்கா இயேசு உள்ள இருக்க மாட்டாரு. பரலோகம் போக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் எதையும் தேடி போல, எல்லாம் என்ன தேடி தான் வந்தது. ஆமென். நான் காசுக்கு தேடி போன வரலாறே கிடையாது. ஆமென். என்ன தேடி காசு வரும். அது கர்த்தர் எப்ப நான் வருமோ அது கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வீட்டுல அந்த திமிருக்காரங்க இறக்கும் போது பாத்தீங்கன்னா இயேசு நிமிர்ந்து பார்த்தது அந்த 4 பேர் தான் நிமிர்ந்து பார்த்தார். இந்த 4 பேர்கள் எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிறது, எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்கிறது, இவன் விசுவாசம் பெரிதா காணப்படுகிறது. அவன் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவன் ரட்சிக்கப்படலை. ஹல்லேலூயா. தெருவில் இருக்கிற ஆளுதான் இயேசு வருமானம் அவன் வந்துப்பா, இயேசு வந்துக்கிறாருப்பா. சும்மா ஊருக்கு தண்ணி வச்சு சுத்தி இருந்த ஆளுதான் இயேசு வந்திருக்கிறாரு, அநேகருக்கும் நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த திருவிழாக்காரன் உபகாலமா படுத்து கொண்டுக்கிறான். எவ்வளவு நாள் போடல, பல நாட்டுல அவன் படுத்து கொண்டதுனால இவங்க வீட்டை திறப்பாக்கி அந்த நாறு கட்டுல கயிறு கட்டி உள்ள இறக்கி ஆண்டு ஆச்சரியமா பார்த்தார். 4 பேர் தான் பார்த்தார். இவங்க உள்ள அந்த உயிரை பணைய வச்சு, எதை பணைய வச்சு? உயிரை பணைய வைக்கிறாங்க. ஒரு வீட்டு மேல சீட்டு போடு அந்த மரத்தெல்லாம் அறுத்து ஊடெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு அறுத்து உள்ள இருக்கு. சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டமான காரியம். உயிரை பணி வச்சுதான் அந்த வேலையை செய்ய முடியும். உயிரை பணி வைக்காம அந்த வேலையை செய்ய முடியாது. இயேசு அந்த 4 பேரை பார்த்தாரு, ஆச்சரியப்பட்டு போனார். அப்ப அவன் ரட்சிக்கப்பட்டா என்ன பண்ணுவான்? அருமையானதோட பிள்ளைகளே, 30 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு எனக்கு பேரு கொடுத்தாரு. ஊழியத்தின் பேரு கொடுத்து விசிட்டிங் கார்டு போட்டேன். நான் பல தேசம் பல ஊர் இந்தியாவை சுத்திட்டேன். ஹல்லேலூயா. உள்ள வெளிநாட்டுக்கு போல அதுக்கும் வந்தது. கூட ஊழியக்காரன் போது கெட்டு விட்டான். ஹல்லேலூயா. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஹைதராபாத், குண்டூர், விஜயவாடா, பெங்களூர், மதுரை, திருச்சி, தென்காசி மீட்டிங் புக் பண்ணினே இருப்பாங்க. போய் கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட அழைப்பு அது உண்மையா இருக்குமானால் கர்த்தர் நம்மளை சும்மா விட மாட்டார். ஆமென். இந்த ஆத்மாவை சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் படிமா தம்பி படி ராஜா. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான். அதிகமானதோட பிள்ளைகளே, நீ கட்டப்பட்ட ஜனன இயேசு
ஜீவனுக்கு வழி, ஜீவனுக்கு வழி இயேசுவே. ஜீவனுக்கு வழி இயேசுவே. இந்த திருசபைக்கு கட்டப்பட்ட ஆளை நீ கொண்டு வந்தாக்கா, ஒரு மந்திர இயேசு ஆளை நீ கொண்டு வந்தாக்கா, ஒருவேளை நைட்டெல்லாம் தூங்க முடியல ஐயா, எனக்கு ஒரு கை ஒரு கால் வரல, நைட்டெல்லாம் தலை வலிக்கும், நைட்டெல்லாம் நெஞ்சு வலிக்கும், குடும்பத்துல சமாதானமே இல்லை, சம்பாதிச்சா ஓட்ட போயெல்லாம் போற மாதிரி தான் இருக்குது, வீடு கட்ட முடியலையா, கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, கர்ப்பத்துக்கு நீ இல்லை, கொண்டு வாங்க, இயேசு சுகம் தருகிறான். அதுக்கு நான் உறுதியா இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதுக்கு நான் உறுதியா இருக்கிறேன். இதே இடத்துல புத்தூர்ல அந்த பக்கம் ஒரு ஐயா இருக்கிறார். அவர் கல்யாணம் ஆகி மகனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இல்லைன்னார். போயிடுச்சு ஒரு வருஷம். ஒரு நாள் சொன்னார், ஐயா வீட்டுக்கு வர முடியுமா? நான் சொல்றேன் எரியான்ட்டேன். ஆனா என் ஜபத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வர நபரை பொண்ணுகளை சமைச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வந்து கேட்டேன், சரியா நாளைக்கு வாரம் போங்க. போனா வீட்டில் பிரச்சனை ஜெயிச்சு முடிச்சேன், மருமகளுக்கு குழந்தை இல்லையா அப்படின்னாரு. அப்படியா, கொண்டு வாங்க. ஒரு ஜபம் தான் முடிஞ்சு போயிடுச்சு. திருப்பி அந்த ஸ்வீட் வந்து கொடுத்தாரு. என்ன 3 மாசம் முழுவாதுதான். அதுக்கப்புறம் குழந்தைய கொண்டு அப்பயும் ஸ்வீட்டை தான் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இப்படி 10 வருஷம் இல்லை, 5 வருஷம் இல்லை, 4 வருஷம் இல்லை, அது மாதிரி தேவ பிள்ளைகளே, இந்த கப்பல் நம்பர் அந்த வீட்டுல இயேசு கால் வைத்தாரே, திருநாள் ஜனம் கூடினார்களே. இன்றைக்கு இந்த மெட்ராஸ் பணத்துல இந்த ஐயா வரும், ஏங்கி தைக்கிற குடும்பங்கள் உண்டு. ஆனா நான் போக மாட்டேன், எனக்கு போக என்னால முடியாது, எனக்கு அது பிடிக்காது. அவங்களுக்கு பிரச்சனைனா தான் போனோம், பிரச்சனை தான் போனோம். அதே போல ரவுடி பையன் இருக்கிறான், நான் வெளியே சொல்ல முடியாது, என் உலகத்துல 4 ரவுடி ரட்சிக்கப்பட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? காந்தி சொன்னாலும் செய்வாங்க, ஜெயலலிதா சொன்னாலும் செய்வான். சேட்டு அப்படின்னு சொல்லி 20 பேர் சென்னையில் இருக்கிறான். அதில் ஒருத்தன் 15 கொலை பண்ணிட்டு 13 கொலை பண்ண பேர் வந்து மாட்டான். அப்புறம் 2 பண்ணிட்டான். நீங்க ஏன் தைக்கிறான், என்னை பார்க்க வருவான். நான் பெருமை சொல்ல சாட்சி சொல்றேன். கொலைகாரனே மனம் மாற்றும்படி கர்த்தர் செய்திருக்கிறார். ஐஎஸ் ஆபீஸ் இருக்கிறாங்க, விஜயந்தி விசா இருக்கிறாங்க, கிரைம் போலீஸ் இருக்கிறாங்க. லைனா சொல்லுவேன், என்னை தேடிதான் அவரை நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன் ஏப்பா தேடி வராங்க? இயேசு எனக்குள்ள இருக்கனாலதான் தேடி வராங்க. இயேசு உங்களுக்குள்ள இருக்கணுங்க. யார் இருக்கணும்? இந்த ஜீவனுக்கு வழி இயேசு. இந்த வீட்டுக்கு நீங்க யாரெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கீங்களோ, இன்னைக்கு உங்க வீட்டுல இயேசு கால் வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு கால் வைக்கிறார். ஓரா சத்தா ரகடமா ஹல்லுடி சத்தரா. உங்க ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு இன்னைக்கு என்ன பண்ண போறாரு? கால் வைக்க போறாரு. அது மட்டும் இல்ல, திருப்பி சொல்றேன், தேவவாணி சொல்லி கொண்டிருக்கிறாரு, போனை கட் பண்ணுங்க. தினந்தோறும் வீட்டுக்கு இயேசு வர போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த கப்பல் நம்பர்ல அந்த வீட்டுல செஞ்ச அற்புதம் போல உங்க வீட்டுல தீராத பிரச்சனையா, தீராத வேலையா, குடும்பத்துல சமாதானம் இல்லையா, ஐயா சம்பாதிக்கலாம் ஓட்ட பையில போற மாதிரி போய்கிட்டு இல்லையா, எங்க வீட்டுல ஜபம் இல்லையா, வேத வாசிப்பு இல்லை, குடும்ப ஜபம் பண்ண முடியல, மிக வேதனையா இருக்குது, மிக கஷ்டமா இருக்குது, இப்படி ஒரு அங்கலாய்ப்பு உங்களுக்கு இருக்குதா? குடும்ப ஜபம் பண்ண முடியலையா, வேதத்தை வாசிக்க முடியல, ஜபிக்க முடியல என்ற சொல்ல நபரெல்லாம் எந்திரிச்சு மேல நில்லுங்க பார்க்கலாம், ஏந்திரிங்க பார்க்கலாம், எல்லாம் ஏந்திரிங்க பார்க்கலாம், வாங்க கூட்ட டைம் முடிஞ்சு போய் சீக்கிரம் வாங்க, மேல ஏந்திரிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மொத்த பேருமே ஏந்திராங்களா? ஹல்லேலூயா. தள்ள துணி போட மாட்டீங்களா? தேவதை உள்ளாவாங்கல, தேவ ஆவில உங்களை பார்க்கிறாரு. முக்காடை போட்டு கண்ணை மூடுங்க. தம்பி போலீஸ் வந்து பாருங்க, கண்ணை மூடுங்க. விசுவாசம் இருக்கிறதா? இந்த சத்தியத்தை கேட்ட நீங்க இயேசு ஜீவனுக்கு போற வழி இயேசு. இந்த வீட்டுக்கு இந்த திருசபையில இயேசு வந்திருக்கிறார். நீங்க வீட்டுல போய் இந்த சத்தியத்தை மனதார ஏற்றுக்கொண்டு நீங்க வீட்டுல கால் வைக்கும் போது இயேசு உங்க வீட்டு வர போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வந்திருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் இயேசு இன்னைக்கு தங்க போகிறார். ஆமென். அருமையான பிள்ளைகளே, கண்ணை மூடுங்க பார்க்கலாம். நான் சொல்ற செய்தி ஒரு உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம். இது சாதாரணமா நீ ஏற்றுக்கொண்டேன்னா சொப்பனத்துல ஆண்டு வருவார்.
உன் சொப்பனம் கிடைக்க போகுது. ஆமா, மறந்து விடாத. இயேசு உங்க வீட்டுல நீ கால் வைக்க போறார். உங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனை தீர போகுது. எஸ், Praise the Lord. சீகாபி Hallelujah. சபானா காத்திடி Karaba. ஓரா சாத்துனி Praise the Lord. ரபோ காத்திடி சந்தனா. பாவத்தில் இருந்த உன்னை அவர் பரிசுத்தமாக்கியவர், பாவத்தில் இருந்த உன்னை அவர் பரிசுத்தமாக்கியவர், சாபத்தில் இருந்த உன்னை, சாபத்தில் இருந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர், தம் தயவால் தூக்கியவர். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, சர்வ வல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னதனே உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அண்ணாளின் அமர்ந்து அண்ணாளின் ஜெபம் கேட்டான். அண்ணாளின் பாதம் அமர்ந்து அண்ணாளின் ஜெபம் கேட்டான். அராதையாய் அலைந்த ஆகாரின் துயர் துடைத்தான். அநாதையாய் அலைந்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தான். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. இயேசுவின் உள்ளடந்தால் அந்த யோர்தானை கடந்திடலாம். இயேசுவின் முன் நடந்தால் அந்த யோர்தானை கடந்திடலாம். விசுவாசம் உனக்கிருந்தால், விசுவாசம் உனக்கிருந்தால் அந்த எரிகோவை தகர்த்திடலாம், அந்த எரிகோவை தகர்த்திடலாம். தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே.